guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சின்ன விஷயம் தான், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் கூட. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட தம்பிக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம். அது வந்து மந்த்லி சேவிங்ஸ் பண்ண போறோம். அது எப்படி சேவிங்ஸ் சொல்லி வீடியோக்குள்ள போய் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் நீங்க புதுசா பார்த்துக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிஷ்ணுக்கு வந்து நம்ம அமௌண்ட் சேவ் பண்ண போறோம். அது வந்து மாசம் மாசம் நம்ம பண்றோம். ஆனா இவ்வளவுதான்னு நம்ம பண்ணல. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ண போறோம். எதுக்காக இந்த சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து நமக்கு ஒரு சில மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவையானது ஏதாவது வரும், இல்லை நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்போம். அது வந்து நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம வந்து அதை செலவு பண்ணாம, வீணா செலவு பண்ணாம, இந்த மாதிரி ஒரு உண்டியில குழந்தைங்க பேர்ல நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு அது வந்து உபயோகமா இருக்கும். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு குழந்தைக்கு ஜுவல் எடுக்கிறது, இல்ல படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி எதுக்காவது ஃபியூச்சர் எக்ஸ்பென்சிவ் யூஸா இருக்கும். தம்பிக்கு வந்து வருங்காலத்துல படிப்பு செலவுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம மிடில் கிளாஸ் தான், பட் காசு எடுத்து வச்சா தான் கண்டிப்பா ரன் பண்ண முடியலனும் ஃபியூச்சர்ல மாட்டிக்குவோம். குழந்தைங்க படிப்பு தான் முக்கியம். படிப்புக்கு எக்ஸ்பென்சிவ் தான் அதிகமா இருக்கும். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் ஃபீஸ் தான் எச்சா இருக்காங்க. அதை வந்து நம்ம இப்பவே இருந்து ஆனா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு அதுதான் இது. நமக்கு வேற எதுனா கூட நம்ம வந்து சரி இப்ப இல்ல அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனா ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்டதோ இல்ல ஸ்கூல் சம்பந்தப்பட்டதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. கட்டாயம் நம்ம இது பண்ணிதான் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மாசம் இவ்வளவுதான் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது ஒரு 500னாலும் நம்ம எடுத்து வச்சோம்னா அது ஒரு நாளைக்கு கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும்ல. நமக்கு யூஸ் இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்க வந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஆல்மோஸ்ட் இது வந்து நாங்க ஒரே நம்ம இப்ப இது எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் மந்தே நாங்க வந்து பண்ணிட்டோம். எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னா, ஒரு அவேர்னஸா இருக்கட்டும், இல்ல நாங்க பண்ற மாதிரி நீங்களும் பண்ணலாம், இல்ல பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்க இப்படி பண்றது தப்பு, இல்ல இது வேற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கூட எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்க வந்து இந்த வீடியோ மூலியமா வந்து நாங்க இப்படி சேவ் பண்றோம். அதே மாதிரி நீங்களும் இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணிட்டு இருக்கவங்க இதை விட பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நாங்களும் பண்றோம். கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி எல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களா, எப்படி எல்லாம் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்கிட்ட மாசம்னு இல்லாம என்கிட்ட வந்து பர்சனலா எனக்கு அம்மா கொடுக்கறதோ இல்ல இவர் கொடுக்கறதோ வந்து ஏதாவது செலவு போக மீதி இருந்துச்சுன்னா நான் அது வந்து ஜிஷ்ணு கையில கொடுத்து அதை வந்து நான் உண்டியில போட சொல்லிடுவேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து அவங்க கையில கொடுத்து நான் உண்டியில போட சொல்லிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, அதையும் ஷேர் பண்ணுங்க. நான் என்னோடத ஷேர் பண்ணிட்டேன். கொடுத்து போட வைக்கலாம். வாங்க விஷ்ணு என்ன பண்றான்னு பாக்கலாம். உண்டியில கரெக்டா போடுறானா இல்ல அதை வாங்கி விளையாடுறானா என்ன பண்றான்னு தெரியல, பாக்கலாம். போடுமா, இதுல போடுமா, இங்க கூடுமா, எப்படி போடுமா, போட வைங்க. அவனுக்கு போட தெரியாதுல்ல, வளர்த்து செய்யல தம்பி. அவன் அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். வெளியே புடிங்கிறது உள்ள தள்ளுமா, போட்டுமா, உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. போயிடுச்சு, உள்ள போட்டாச்சு. ஒரு 500 உள்ள போட்டாச்சு. நீ அடுத்தது போட போறோம். இங்க வாமா, அங்க வாமா. ஓகே, நம்ம வந்து உண்டியில போட்டாச்சு.
இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எப்பயுமே இருந்தால் நாங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.